இங்கே பாருங்க அதாவது ஏதாவது ஒவ்வொன்றா கேளுங்க. இல்லை ஒன்னா கேளுங்க. அது தப்பா நீங்களா கற்பனை பண்ணி கேட்கறது இல்லைங்க. நான் நீங்களா கற்பனை பண்ணி கேட்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமை இருக்கு. 6வது கடமை ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவது என்று சொன்னேனே தவிர திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லவில்லை. அது அப்படி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? நீங்களா கற்பனை பண்ணி ஒரு கேள்வியை கேட்டால் எப்படி சார்? எப்போ சொன்னது? எந்த சவலத்தில் வந்தது? நீங்களா கற்பனை பண்ணி கேட்டால் சொன்னதை உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாற்றி 6வது கடமையாக ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவதை கருத வேண்டும் என்று நான் சொன்னேன். என்ன இப்போ இறந்து போயிட்டார்ல பெரியவர் இஸ்லாஸ் இருக்கணும், அவருடைய கூட்டத்தில் தான் சொன்னேன். முஸ்லீம்களுக்கு 5 கடமை இருக்குது. 6வது கடமையாக ஓட்டு போடுவது ஜனநாயகத்தில் கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பொழுது நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொன்னதும் இல்லை. அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படி பாய், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க இப்போ கற்பனை பண்ணுறதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா? சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ற நீ? இல்லையா சொல்லாத விட்டு நீயே கேட்டா எப்படியே சொல்ல முடியும்? சொல்லாத சொல்லி பிரச்சாரம் சொல்ற முடியா? நான் சொல்லாத விட்டு நீ கேட்டு என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத கேள்வி கேளியா? கேள்வி கேட்காத எல்லாம் சொல்லாத விடு. திமுக கூட்டணியில இடம்பெற இயலாதுன்னு சொல்லிட்டீங்க, தீர்மானம் போட்டு. ஆமா. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா, தேர்தல் வரும்போது தேர்தல் வருதுல, நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது அப்பொழுது வந்து தேர்தல் கூட்டணி அறிவிப்பான்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இடைத்தேர்தல் வருதுல்ல, இடைத்தேர்தல் வரும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு குழப்பமும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்று தான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்லாட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு, தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவுதான் இப்போ எடுத்திருக்கிறோம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.